வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் சுகி. நான் செட்ரப்பட்டி கிராமத்திலிருந்து பேசுறேன். நான் கடந்த 6 மாசமா இந்த மனவள கலைய பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா அலர்ஜி பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அலர்ஜி ப்ராப்ளம் சுத்தமா குறைஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, படிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு மன அழுத்தமா இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது. இந்த பயிற்சியினால தவம் பண்ணி அகத்தாய்வெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த மன அழுத்தமும் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாயிருக்கு. எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது மந்த்லி சைக்கிள் காயகல்புன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த காயகல்பு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலரா ஆகும். நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த நன்மையெல்லாம் நான் பார்த்ததுனால இப்போ பிரம்மஞானத்துக்கு போயிட்டு அருள்நிதி பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்போ கடைசியில துணை பேராசிரியரா ஆயிருக்காங்க. இது மாதிரி எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிட்டு நன்மை அடையணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எனது பெயர் கவியரசு. நான் செட்ரப்பட்டி கிராம சேவை திட்டத்தின் மூலம் மனவளக்கலை பயிற்சி பயின்று 8 மாத காலமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் 15 காலம் மதுவால் அடிமைப்பட்டிருந்தேன். மனவளக்கலை பயிற்சி பயின்று மதுவை முற்றிலும் தவிர்த்துவிட்டு உடல் ஆரோக்கியத்துடனும் குடும்ப மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் அனிதா தேவி. நான் செட்ரப்பட்டி கிராமத்திலிருந்து பேசுறேன். இங்க மனவளக்கலை பயிற்சி வந்ததன் மூலயமா எங்க வீட்டுக்காவே செய்யறதுனால எங்களுக்கு மனசுக்கு தவமும், உடலுக்கு உடற்பயிற்சியும், காயக்கல்பம் இதெல்லாம் செய்யறதுனால உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. எங்க வீட்டுக்கார் ஒரு 15 வருஷமா மதுப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. இந்த பயிர் செஞ்சதுனால இப்ப ஒரு 8 மாசமா இல்லாம இருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியா நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். எங்கள் குடும்பம் வேதாத்திரி குடும்பம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் பாரதி. கிராமிய சேவை திட்டத்தின் மூலியமாக மனவளக்கலையாக செட்ரப்பட்டி கிராமத்துக்கு வந்தது. 7 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கு போயிட்டு இருக்கேன். விவசாயம் செஞ்சதுனால இடுப்பு வலி, தூக்கமின்மை, கை கால் வலி எல்லாமே இருந்தது. மனவளக்கலை யோகாவில் போய் பயின்றதுனால கை கால் வலி, இடுப்பு வலியும் சரியாயிடுச்சு. பயிற்சி செஞ்சதுனால என்னுடைய குடும்பத்துல அமைதியாகவும் இருக்கு. என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தவ மையத்துக்கு பெண்கள் நாங்க எப்பவுமே வேலை, வீடு இது மட்டும் தான் இருப்போம். மனசு இறுக்கமா இருக்கும். அப்படியே டென்ஷனா, யாரையும் பார்க்கல செயல் அப்படின்ற மாதிரி. இந்த 7 மாசமா அந்த இடத்துக்கு போய் வாழ்க வளமுடன் அப்படின்னு பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லும் போதும் இது எங்களுக்கு புதுசா தான் இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது வாழ்க வளமுடன் சொல்லும் போது அகமகிழ்ந்து பார்த்து புன்சிட்டு போட சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பேர் பிருந்தா. நாங்கள் செட்ரப்பட்டி கிராமத்தில் வசிக்கிறோம். கிராமிய சேவை திட்டம் மூலமாக எங்களுக்கு இந்த யோகா பயிற்சி கிடைச்சது. 6-7 மாசமா தினமும் தொடர்ந்து பயிற்சிக்கு போயிட்டு இருக்கிறோம். டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். குடும்ப தலைவி, குடும்பத்தையும் பார்த்துட்டு எக்ஸாமுக்கும் படிக்கிறோங்கிறப்ப எங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருந்தது. கிராமிய சேவை திட்டம் மூலமா பிரம்மஞானி பயிற்சி, அருள்நிதி பயிற்சி, துணை பேராசிரியர் பயிற்சி வரைக்கும் போயிருக்கோம். இந்த பயிற்சியின் மூலமா உடல் நலமும் நல்லா இருக்கு. ஒரு படிச்சுக்கிட்டு வீட்டையும் பார்க்கணுங்கிறப்ப மன அழுத்தம் நிறைய இருந்தது. அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு பயிற்சி எங்களுக்கு இதன் மூலமா கிடைச்சிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் மனவளக்கலை மூலமா நாங்க எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத சமாளிச்சு எங்க குடும்பத்தை கொஞ்சம் நல்லபடியா கொண்டு வந்துட்டு இருக்கோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் கலையரசி. நான் செட்ரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி எங்களுக்கு யோகா பயிற்சி தரத்துக்காக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் டெலிவரி ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. தூக்கம் இல்லாது, காலையில் எழுந்திரிச்சா கை கால் மறுக்கிறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. தொடர்ந்து கொஞ்ச நாள் உடற்பயிற்சி தந்தாங்க. அது செஞ்ச பின்னாடி அது சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆசன வாயில வெடிப்பெல்லாம் இருந்துச்சு. எனக்கு காயக்கல்பம், உயிர் பயிற்சி காயக்கல்பம் பண்ண பின்னாடி எனக்கு அந்த பிரச்சனையும் சரியா போயிடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். அப்போதைக்கு அது கியூர் ஆகுமே தவிர அது பர்மனெண்டா சரியாகல. அதே மாதிரி தூக்கம் இல்லாத இருந்துச்சு. தியானம் செஞ்ச பின்னாடி நல்ல தூக்கம் வந்துச்சு. தியானம் செய்யும் போது ஒரு புத்துணர்ச்சி, ஏதோ எல்லாத்தையும் விட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த மனவளை கலை வந்த பின்னாடி நான் என் உடம்பும் மனது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேரு கோபால். நான் காட்டூர். செட்ரப்பட்டி மனவளக்கலை பயிற்சி மூலமாக யோகா செஞ்சுக்கிட்டேன். தவம், காயக்கல்ப பயிற்சி, உடற்பயிற்சி அனைத்தும் முடிச்சுட்டு நான் 10 வருஷமா மது அருந்து கொண்டிருந்தேன். இப்போ அதுலேருந்து 9 மாசமா மது அருந்ததை நிறுத்திட்டேங்க. என் உடம்புக்கு நல்லா இருக்குது. எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைங்க, பசங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ என்னை போலவே நீங்களும் உடற்பயிற்சி, தவ பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் செஞ்சு இது மதுப்பழக்கம் உள்ளவங்க கூட அதுலேருந்து விடுபட்டு சந்தோஷமா இருக்கணும். நன்றி. வாழ்க
வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் செண்பகவல்லி. மனவளக்கலை யோகா பயிற்சிக்கு போய் காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, தவ பயிற்சி எல்லாம் கற்றுக்கொண்டோம். துரராஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் ஏற்படுத்தி கொடுத்த பின்னாடி எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி மது இருந்திருந்தாரு. யோகா பயிற்சிக்கு போன பின்னாடி அது மாற்றமே தனியாக மாறிடுச்சு. பயிற்சிக்கு டெய்லி போவோம். அந்த பழக்கமே பயிற்சிக்கு போனப்போ தான் அந்த பழக்கம் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் மனக்குழப்பமாக இருந்தேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் இவர் திருந்துறதில்ல. இது யோகா பயிற்சிக்கு போனப்போ வந்து நிறைய மாறிட்டாரு. இப்போ 9 மாசமா குடிக்கிறது இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துரராஜய் அவர்களுக்கு வாழ்க வளமுடன். நன்றி, மிக நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் சோபியா. நாங்கள் செட்ரப்பட்டி விஎஸ்பி கிராமத்தில் உள்ள மனவளக்கலை பயிற்சியில் வந்து யோகா கற்றுக்கிட்டோம். உடம்புக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயக்கல்பம், இந்த 3 எக்ஸசைஸுமே பண்ணி நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நான் ஒரு ஐடி இன்ஜினியர். நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மனவளக்கலையினால எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த உடற்பயிற்சி வந்து ரொம்பவே உடலையும் மனசையும் ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் பழனி. நான் செட்ரப்பட்டி கிராமத்தில் குடியிருக்கிறேன். எங்க ஊருக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி அவருடைய யோகா பயிற்சி வந்தது. நாங்கெல்லாம் வந்து இப்போ 5 மாசம் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியமா நல்லா இருக்குது. எனக்கு வந்து நிறைய மூட்டு வலி பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா சரியா இருக்குது. எங்க வீட்டுல வந்து 2-3 வருஷமா வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனைனால. இப்போ வந்து மாத்திரை இல்லாம பயிற்சிக்கு போயிட்டு இருக்கனால அவங்களுக்கும் நல்லா இருக்கும். நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பயிற்சி வந்து தெரிஞ்சுக்கிட்டனால இப்போ எங்க ஊர்ல வந்து ஒரு யோகா பயிற்சி மையமே பெருசாவே வந்து கட்டிட்டு இருக்கிறோம். சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆசிரியர் வச்சு எங்களுக்கு இதை வந்து எங்க ஊருக்கு கொண்டாந்து ரொம்ப சிறப்பா வந்து எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்த எங்கள் மதரண்டி அப்பா ஐயா துரராஜய் ஐயாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் அவர்களுக்கு மிகுந்த செட்ரப்பட்டி கிராம சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் சின்ன பையன். நான் செட்ரப்பட்டி மதரண்டி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். செட்ரப்பட்டியில வந்து கிராம சேவை திட்டத்தின் மூலியமா இலவசமா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து போயிட்டு பயிற்சி எடுத்துட்டேன். பயிற்சி எடுத்துல வந்து என்னன்னா, எனக்கு மன அழுத்தம், உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை. கால் ஆக்சிடென்ட் ஆனதுல காலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, கையெல்லாம் தூக்க முடிய சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த யோகா செஞ்சதுனால உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கு. இப்ப அந்த பழைய பெயினுங்கெல்லாம் இல்ல. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. உடல் ஆரோக்கியமாவும் இருக்கு. அதே மாதிரி டயர்ட்னஸும் தெரியறது இல்ல. ஃப்ரீயா காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சுமா நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணா கூட டயர்ட்னஸ் தெரியறது இல்ல. நல்லா இருக்கு. இந்த பயிற்சி மூலியமா நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கு. பிரம்மஞான பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி, துணை பேராசிரியர் பயிற்சி எல்லாம் இப்ப முடிச்சுட்டு வந்திருக்கேன். இதுல வந்து என்னால முடிஞ்சது சில பேருக்கு வந்து கத்துக் கொடுக்க போறேன். தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் அறிவுச்செல்வம். செட்ரப்பட்டி கிராமத்தில் வசித்து வரேன். இந்த கிராமிய சேவை திட்டத்தின் மூலிமா மனவளக்கலை பயின்றதுனால இந்த பயிற்சியால் நிறைய எங்களுக்குள்ள மாற்றம், உடல் மனம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தொழில் நிறைய பிரச்சனை இருந்தது. என்ன அந்த மாதிரி ஆகிப்போச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வரும்போது, இந்த பயிற்சி எடுக்கும்போது நிறைய தன்னம்பிக்கை வந்தது. எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சிக்கலாம், உடலும் உயிர் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள வந்தது. இந்த பயிற்சி நாங்கள் மட்டும் எடுத்தது இல்லாமல் நிறைய சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே பயனடையணும், எல்லா மக்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வமாக என்ன பண்ணோம், அறிவித்தீர் கோயில் உடனே கட்டணும், இதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 50 லட்ச ரூபாயில ஒரு அறிவித்தீர் கோயில் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சாச்சு. இது வந்து சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இந்த அறிவித்தீர் கோயிலுடைய செயலாளராக நான் இருக்கிறேன். இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு மதரண்டி ஒரு ஐயாயிரம் துரராஜ் ஆலியார் அரங்காளர் அவர் திட்ட நன்கொடை எங்களுக்கு கிராமத்துக்கு அளித்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே வாழ்க, குருவே துணை. என் பேர் வந்து அஸ்வினி. செட்ரப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இந்த யோகா பயிற்சி வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன். இந்த பயிற்சி மூலயமா வந்து நாங்கள் ஆலியார்கள்லாம் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கூட்டிகிட்டு போனதான் எங்களுக்கு நிறைய பலனடைஞ்சிருக்கு. எனக்கு இந்த பயிற்சி பண்ணதுனால வந்து நைட்டில் வந்து நிறைய பேக் பெயின் இருக்கும், நைட்டில் சரியாக தூக்கம் வராது. ஆனால் இந்த பயிற்சி பண்ண மூலிமா எனக்கு வந்து நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நான் பயிற்சி போனதுக்கு அப்புறம் தான் இதனோட பலன் வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சுது. அப்புறம் இந்த காயக்கல்பம் பயிற்சி பண்ணதுனால எனக்கு ரொம்ப நாளாக வந்து இப்போ குழந்தை செகண்ட் பேபி இல்லாமல் இருந்துச்சு. இந்த காயக்கல்பம் பயிற்சி பண்ணதுனால எனக்கு இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது. இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி இருக்கேன் நான். அதுவும் ஆலியார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நல்ல நியூஸ் கிடைச்சது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
என் பேர் ராகவி. நாங்கள் செட்ரப்பட்டியில் இருக்கோம். நாங்கள் இந்த 6 மாதமாக இந்த மனவளக்கலையில் வந்து பயிற்சி பெறுறோம். இந்த பயிற்சினால எங்களுக்கு உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்கிறோம், குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே செய்கிறோம். தியானம் பண்ணுறதுனால வீட்டிலலாம் நிறைய நல்ல சந்தோஷமாக இருக்கும். வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்குது. எங்கள் பிள்ளைங்களாம் டெய்லி வந்து செய்கிறாங்க, நல்லா வீட்டிலலாம் நல்லா பயிற்சி பண்ணுறாங்க. என் பேர் கவினையா. நான் 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். நான் இந்த மனவளக்கலை பண்ணுறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். இதனால எனக்கு ரொம்ப மெமரி பவரும் அதிகமாக கிடைச்சிருக்குது. இந்த கைவலி ரைட் பண்ணும்போது கைவலி இதெல்லாம் எடுக்கும், அதெல்லாம் இப்போ வரதில்லை. நான் எனது வாழ்நாளில் யாரையோடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வையகம் வாழ்க வளமுடன். எங்கள் குடும்பம் வேதாத்திரிய குடும்பம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். பேர் தேன்மொழி. நான் மூக்கனர்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன். செட்ரப்பட்டி விஎஸ்பி கிராமத்தில் மனவளக்கலை பயிற்சி செஞ்சேன். எனக்கு உடம்புக்கும் பரவாயில்ல, மனசுக்கும் நல்லா இருக்குது. ஆலியாருக்கு போயிருந்தோம், உடம்புக்கும் நல்லா இருக்குது. அங்கே அந்த சூழலும் நல்லா இருக்குது. வீட்லேயும் சரி எல்லாமே மனவளக்கலை போனதுனால எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு அலர்ஜி தும்பல்லாம் இருந்தது. ஓரளவுக்கு இப்போ மாத்திரைலாம் எடுத்துக்கிறதுல உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இனிமேலும் மனவளக்கலைக்கு தொடர்ந்து பயிற்சி செய்ய இருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷிக்கு வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் தமிழ்மணி. அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். என்னுடைய சொந்த ஊர் மூக்கனூர்பட்டி கிராமம். பணியின் சுமை காரணமாகவும் நெடுந்தூர பயணத்தின் காரணமாகவும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தது. மன அழுத்தம்னா மண்டையை வெடிச்சிடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பிரச்சனையின் காரணமா கோபம் அதிகமா வரும். யாருக்கிட்ட பேசும்போதும் முகம் சிடுசிடுத்த முகமா இருக்கும். இந்த நிலையில் இருக்கும்போது மகரிஷி அவர்களுடைய எளிமையான யோகா பயிற்சியை செய்ய தொடங்கினேன். தவ பயிற்சி செய்யும் போது மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், கோபமும் குறைஞ்சிடுச்சு. இப்போ சராசரி மனிதனா இருக்கிற மாதிரி மனசு லேசாகி ஒரு நார்மலான மனிதனா இருக்கிற மாதிரியான உணர்வு இப்பதான் எனக்கு ஏற்படுது. என்னுடைய மாணவர்களுக்கு நான் இப்போ இந்த பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் அவர்கள் ஆசிரியர்களாகி அவங்களுடைய குடும்பத்துக்கு போய் இந்த பயிற்சி சொல்லி தராங்க. இந்த மாற்றம் தொடரும். பல மாணவர்கள் வழியாக பல குடும்பங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பெயர் எழிலரசி. நான் மூக்கனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். கடந்த 1 வருடமாக நாங்கள் இந்த மனவளக்கலையை பயின்று வருகிறோம். பயிற்சியின் மூலமாக நிறைய பயனடைந்துள்ளோம். இதன் மூலமாக குழந்தை பேற்றிற்கு பிறகு நிறைய மன அழுத்தம், தூக்கமின்மை, இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. என் பயிற்சியை நான் பயின்றதன் மூலமாக இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நிறைய பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கு. இந்த பயிற்சி பயின்றதன் மூலமா உடலில் நிறைய மாற்றங்கள், மன அமைதி எல்லாமே கிடைச்சிருக்கு. நாம மட்டும் இந்த பயிற்சி கத்துக்கிறது இல்லாம நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம இளம் தலைமுறையினருக்கும் இப்பயிற்சியை கொண்டு சேர்க்க வேண்டும். செட்ரப்பட்டியில் அனைவரின் சார்பாக அறிவு திருக்கோயில் கட்டப்பட்டு வருகிறது. அறிவு திருக்கோயில் மூலமாக அனைவரும் இப்பயிற்சியை தொடர்ந்து செய்து வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பயிற்சியை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. சி பிரபுதாஸ், செட்ரப்பட்டி கிராமம். அறிவு திருக்கோயில் துணைத் தலைவராக இருக்கேன். இந்த உடற்பயிற்சியை கிட்ட 7 மாசமாக செஞ்சிட்ருக்கோம். இதனால எனக்கு பிரெயின் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பயிற்சி செஞ்சதுனால அந்த தலைவலி இல்லாமல் இப்போ நார்மலாக இருக்குங்க. கிராம சேவை திட்டம் ஊருக்கு கொண்டு வந்ததுக்கு அவங்க ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் ரமணி காந்தி. கணவர் பெயர் அறிவுச்செல்வம். செட்ரப்பட்டி கிராமம். கடந்த 6 மாசமா செட்ரப்பட்டி கிராமத்துல மனவளக்கலை யோகா நடைபெற்று வருது. இதன் மூலமா என்னதுன்னா, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது. இந்த யோகா செய்யறதுலேருந்து தலைவலி, ஒத்த தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டே வருது. பரவாயில்ல, இது கண்டினியூஸாக செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் முழுமையாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசமா இந்த யோகா பயிற்சி நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் சிற்றரசு. நான் செட்ரப்பட்டி விஎஸ்பி கிராமத்திலிருந்து பேசுகிறேன். மனவளக்கலை யோகா பயிற்சியில் கடந்த 1 ஆண்டு காலமாக நான் பயன்பெற்று சில மாற்றங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் ஏற்படுத்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலி எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த ஒற்றை தலைவலி நான் இந்த பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் 90% அந்த வலி சுத்தமாக போக ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுக்காக எடுத்துக்கிட்ட மாத்திரை எல்லாம் விட்டுட்டேன். இதுக்காக நான் நிறைய செலவுகள் பண்ணி பார்த்து அதெல்லாம் எனக்கு செட் ஆகாமல் போய் கடைசியில் இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்குது அந்த மனவளக்கலை பயிற்சி. இது போல் எனக்கு குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருக்கு. நான் யாருடைய
யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன், அது போல் நான் செயல்படுகிறேன். எல்லோருமே இந்த பயிற்சியை பெற்று என் போல எல்லோரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த உலகிற்கு ஒரு நல்ல மனிதர்களாக நாம் வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதர் இந்தியா ஃபார்ம் பண்ணையின் சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கும் அனைவரும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.